ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பூசணிக்காய் பால் கறி வைக்க போகிறேன். அது பூசணிக்காய், மொச்சப்பயிறு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம் கொஞ்சோண்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. பூசணிக்காயும் மொச்சப்பயிரும் போட்டு வச்சுருக்கோம். உப்பு போட்டு அப்படியே கொட்டிக்கிறாங்க. கொட்டி நல்லா கிளறணும். இதை பிடிக்காதவங்களுக்கு கூட அப்படி பிடிக்கும். எங்கள் ஊரில் பூசணிக்காய்மாங்க, உங்கள் ஊரில் ஒருத்தவங்க பரணிக்கான்னு சொல்லுவாங்க. கரண்ட் இல்லை, செல்லைட்டு போட்டு தான் எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. நல்லா தெரியுது. நல்லா வதங்கிடுச்சு. பவுலில் ஒரு பால் காய்ச்சி வச்சுருக்கேன், பசும்பால். அதை இந்த பூசணிக்காயில் சேர்த்துக்கிறணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் சாப்பாடுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடி கிளறணும். இந்த பால் அப்படி நல்லா இஞ்சணும். நல்லா வந்துருச்சு. இது சத்தானது பூசணிக்காய். சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க. பிடிக்காதவங்களுக்கு கூட நல்லா இருக்கும், பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்கும். பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு வச்சுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.